டாக்டர், சஞ்சீவுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியுது. யஷ் யஷ் சஞ்சீவுக்காக நான் வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை நான் முடிக்க போகணும். நான் போய் நேர்த்தி கடனை முடிச்சுட்டு சீக்கிரமாவே வந்துடுறேன். நான் வரத்துக்குள்ள சஞ்சீவ் கண் முடிச்சிடுவான். He's fine, fine. Abhi, magic starts. சுமதி அம்மா, சூரிய அஸ்தமனம் ஆரம்பிச்சிருச்சு. இதோட என் நேர்த்தி கடன் முடிஞ்சது. என்ன தேடி வந்து யாசகம் போட்டு என் வேண்டுதலை முடிச்சு வச்சதுக்கு நன்றி பாப்பா. அபி, நீ பெக்காட்டாலும் இது உன் புள்ளதான் அபி. அதுவும் இல்லாம நாங்க எல்லாரும் பாப்பாவையும் உன்னையும் அப்படிதான் பாக்குறோம். உனக்கு யாசகம் போட்டு அப்பனை காப்பாத்த வேண்டியது புள்ளையோட கடமை. அதுக்கு நன்றி எல்லாம் சொல்லாத. சரி அபி, நாங்க வரோம். உன் வேண்டுதலை நீ முடிச்சிட்டு ஆஸ்பத்திரியில சஞ்சீவ பாத்துட்டு அப்புறமா ஆசிரமத்துக்கு வந்துடு. என்ன என்னடா? போயிட்டு வா. அம்மா உன்னை அப்புறமா வந்து பாக்குறேன், சரியா? அம்மா கிட்ட சொல்லுங்க. இந்தா குழந்தைய புடி. கொடுங்கம்மா. வரேன் அபி. போயிட்டு வரேன் அபி. தாயே, சித்தர் சொன்ன மாதிரி 3 நாள் தெருவுல நின்னு யாசகம் எடுத்து அதை காணிக்கையா உன் உண்டியல்ல வந்து செலுத்திட்டேன். என் சஞ்சீவ் நல்லபடியா கண் முழிச்சு எழுந்திருக்கணும். சஞ்சீவுக்கு எந்த கெடுதலும் நடக்காம நீதான் தாயே பாத்துக்கணும். ஸ்ரீஜா, அந்த ரவுடிக்கு ஒரு போனை போட்டு சீதா கிட்ட அடிச்ச 10 கோடி பணத்தை எப்ப நம்ம கிட்ட கொண்டு வந்து கொடுப்பான்னு கேளு அவங்கிட்ட. ஸ்ரீஜா, போனை ஸ்பீக்கர்ல போடு. அவன் என்ன சொல்றான்னு நானும் கேக்குறேன். எவ்வளவு நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போன் எடுத்து தொலைறானா பாரு அவன். ஹலோ, உனக்கு எத்தனை தடவை போன் பண்றது? ஏன் போன் பண்ண எடுக்கவே மாட்டேங்கிற? சரி, நீ பண்ண நிறைய நல்ல விஷயங்கள்ல இந்த மாதிரி சின்ன சின்ன கெட்ட விஷயங்கள்லாம் எனக்கு பெருசாவே தெரிய மாட்டேங்குது. நான் கூட உன்னை கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். ஆமா, என் அத்தை கிட்ட இருந்து எப்படி 10 கோடி ரூபாய் பணத்தை நீ அடிச்ச? மேடம், நான் சத்யா இல்ல மேடம், நான் தீரா. சத்யாவுடைய மொபைல் என்கிட்ட தான் மேடம் இருக்கு. உங்க அத்தை கிட்ட இருந்து பணத்தை அடிக்கல மேடம். ஹே, என்ன விளையாடுறியா?
எனக்கு எல்லாமே தெரியும். லாரிய வச்சு எங்க அத்தை காரை இடிச்சு பணத்தை அடிக்க நீ ட்ரை பண்ணிருக்க. போலீஸ் வந்ததும் எஸ் ஆயிருக்க. அதுக்கப்புறம் எப்படியோ எங்க அத்தை கிட்ட இருந்து நீ பணத்தை அடிச்சிருக்க. இங்க பாரு, மரியாதையா உண்மையை ஒத்துக்கோ. என்னை ஏமாத்தணும்னு நினைச்ச அப்புறம் உன்னை கொல்றதுக்கு கூட எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஏய் பரதேசி, ஒழுங்கா பணத்தை கொடுத்துரு. மேடம், நீங்க சொல்றபடி நாங்க உங்க அத்தைய லாரி வச்சு அடிச்சு பணத்தை எடுக்கிறதுக்காக ஆக்சிடென்ட் பண்ணலாம் தான் நினைச்சோம். ஆனா போலீஸ் வந்த உடனே நாங்களாம் எஸ் ஆயிட்டோம் மேடம். பணத்தை எடுக்க முயற்சி பண்ணோம் மேடம், முடியல மேடம். ஏய், போய் சொல்லி எங்களை டென்ஷன் ஆக்காத. மரியாதையா உண்மையை சொல்லு. மேடம் மேடம் உண்மையதான் மேடம் சொல்றேன். நாங்க பணத்தை எடுக்கவே இல்லை மேடம். மேடம் உண்மையதான் மேடம் சொல்றேன். ஹலோ, யாருடி இது? குரலே புதுசா இருக்கு. இவன் சொல்றது உண்மைதான். 10 கோடி பணத்தை இவன் எடுக்கல. ஹேய், நடுவுல நீ யாரு? நான் இன்ஸ்பெக்டர் ஜான்சி பேசுறேன். நீ அனுப்புன ரவுடி எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு போக முயற்சி செய்யும் போதே நாங்க அவனை பிடிச்சிட்டோம். அந்த பொம்பளை கிட்ட இருந்து பணத்தை அடிக்கிற நேரமா பார்த்து சார்பா போலீஸ் வந்துருச்சுடா. இல்லனா அந்த பணத்தை அடிச்சிருக்கலாம்டா. அது அவ்வளவு சீக்கிரம் முடியாதுடா. போலீஸ்டா, டேய். வந்துருடா. டேய், எவனாவது நவுந்தீங்க, உங்க உடம்புல புல்லட் பாஞ்சுக்கிட்டே இருக்கும். சார், ஸ்ரீஜாம், நீ அனுப்புன ரவுடிய ஏன் டீம் வச்சு தூக்குனதுக்கு அப்புறம் அவன் எப்படி அந்த 10 கோடி பணத்தை அடிச்சிருக்க முடியும்? இப்பதான் உன் ஹஸ்பண்ட் சந்தோஷ் எனக்கு போன் பண்ணாரு. என்ன புரியலையா? சந்தோஷோட அம்மா சீதாவுக்கு ஒன்னால ஆபத்து வரப்போது, எங்க அம்மாவை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்கன்னு ஏற்கனவே எனக்கு போன் பண்ணி ரிக்வெஸ்ட் பண்ணிட்டாரு. மேடம், நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க. சந்தோஷ் கேட்டபடிதான் நான் சீதா அம்மாவுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு ஹைவே பேட்ரோல் போலீஸ அனுப்பி வச்சேன். மேடம், நீங்க சீதா தானே? ஆமா சார். நான் சீதா அம்மாவுக்கு அவ்வளவு பாதுகாப்பு கொடுத்தோம். நீ எப்படியோ அவங்க கிட்ட இருந்து பணத்தை அடிச்சிருக்கனா? நீ பலே கில்லாடிதாம்மா. இங்க பார், ஒழுங்கா சீதா அம்மா கிட்ட இருந்து அடிச்ச 10 கோடி பணத்தை திரும்பவும் கொண்டு வந்து கொடுக்கணும். இல்ல உனக்கு சப்போர்ட் பண்ற உங்க அம்மாவை ஒரு வழி பண்ணிடுவேன். இன்னும் நீ half an hourல எங்க இருந்தாலும் நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர. என்னடி நம்ம போலீஸ்ல மாட்டிக்கிட்டோம்? அப்ப நம்ம ஜெயிலுக்கு போறது கன்ஃபார்மா? போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. அந்த ரவுடிய வச்சு மொத்தமா மாட்டணும். ஜெயிலுக்கு போற வயசாடி எனக்கு. 10 கோடி பணத்தை அடிச்சு ஆடி கருவாங்களான்னு நினைச்சேனே. ஐயோ, கடைசியில கேப்ப களி திங்கிற மாதிரி என் நிலைமை ஆயிடுச்சேடி. மா, சும்மா புலம்பாத. எனக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல நிறைய பேரை தெரியும், பாத்துக்கலாம். அந்த மைதா மாவு
நான் திருடாத 10 கோடி ரூபாய் பணத்தை வச்சு அவன் வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கான். எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம். முதல்ல நீ காரை ஸ்டார்ட் பண்ணு. சரி. சஞ்சீவ் சஞ்சீவ் எங்க? நர்ஸ், சஞ்சீவ் இந்த பெட்ல தானே இருந்தா. இப்ப சஞ்சீவ் எங்க காணோம்? சொல்லுங்க சிஸ்டர், சஞ்சீவ் எங்க? அது வந்து மேடம், டாக்டர், சஞ்சீவ் இந்த ரூம்ல தானே இருந்தாரு. அவர் எங்க காணோம்? சொல்லுங்க டாக்டர். டாக்டர், ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? என் சஞ்சீவ் எங்க? சார், என் சஞ்சீவ் எங்க? என் சஞ்சீவ் எங்க? என் சஞ்சீவ் எங்கன்னு யாராவது சொல்ல போறீங்களா இல்லையா? சஞ்சீவ் எங்கடா போன? நான் வந்திருக்கேன்டா. சஞ்சீவ், நான் வந்திருக்கேன்டா. சஞ்சீவ், என்ன அபி, நான் உன்னை விட்டு போயிட்டேன்னு நினைச்சியா? நான் உன்னை விட்டு போக முடியுமா? இல்ல நீதான் என்னை விட்டுருவியா? சாவுல இருந்து என்னை மீட்கிறதுக்காக அந்த எம்மங்கிட்டே போய் சண்டை போட்டு என்னை மீட்டு வந்துட மாட்டேன். நீ என் மேல வச்சிருக்கிற காதலுக்கு முன்னாடி இது எல்லாமே அற்பம். அந்த கடவுளே நினைச்சாலும் ஒன்னும் பண்ண முடியாது. அபி,
எனக்கு நம்ம உயிரை விட முக்கியமானவங்க 2 பேர் தான். ஒன்னு நீ, இன்னொன்னு நம்ம பாப்பா. சஞ்சீவ், எனக்கு என் உயிரை விட முக்கியமானவங்க 2 பேர் தான். ஒன்னு நீ, இன்னொன்னு நம்ம பாப்பா. உங்க 2 பேரையும் யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். உன்னையும் நம்ம பாப்பாவையும் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சார், சஞ்சு அன்கான்சியன்ஸ்ல இருக்கும்போது அபி மேடம் சஞ்சு சார் கிட்ட பேசின வார்த்தைகளை சஞ்சு அப்படி திருப்பி சொல்றாரு சார். நீங்க சஞ்சீவ் கிட்ட என்ன பேசினாலும் அது அவருடைய காது வரைக்கும் போகுமே தவிர மூளைக்கு போகாது. வாட் a medical miracle. She is Abhi magic. நம்ம உறவை யாராலையும் கல்லறிஞ்சு கலைச்சிட முடியாது அபி. நான் கலைக்கவும் விட மாட்டேன். உன்னோட தாலி எனக்கு அரணா இருக்கும்போது, உன்னோட காதல் 8 திசையிலையும் வான அளவுக்கு உயர்ந்து நிற்கும் போது என்ன யாரால என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் நீ சொன்னதான் அபி. நீ சொன்னதெல்லாம் சரிதான் அபி. நீ பேசுனா நான் எங்க இருந்தாலும் அது எனக்கு கேட்கும். நான் மரணத்தோட விளிம்புல இருந்தாலும், ஏன் நான் மரணத்தையே தொட்டிருந்தாலும் நீ பேசுனா என் காதுல கேட்கும். அதான் நம்ம காதலோட சக்தி. நான் கண்ணு முடிச்சதும் கேள்விப்பட்டேன், நீ எனக்காக யாசகம் இருக்கிறதா வேண்டிக்கிட்டு விரதம் இருந்தியாமே. அப்ப எனக்கு வேற வழி தெரியல சஞ்சீவ். அதான் நான் வந்துட்டேன்ல, இன்னும் எதுக்கு அழுவுற? அழாத அபி, அழாதங்கிறேன்ல. I have not seen Romeo Juliet. But இன்னைக்கு நான் பார்த்துட்டேன். You are the real Romeo Juliet. Yes. $100 years நல்லா இருப்பீங்க. Are she right? Abhi, சொல்லுங்க டாக்டர். I will repay all your fees. This hospital give back 10 lakhs. ஆஹா, ஏன் டாக்டர்? நான் உங்க ஹஸ்பண்ட் உயிரை காப்பாத்தல. You done. அது மட்டும் இல்லாம எங்க பெர்ஸ்பெக்டிவையே நீங்க மாத்திட்டீங்க. மனசுக்கு முன்னாடி மருத்துவம் பாதிதான். உங்க காதலுக்கு முன்னாடி மருத்துவம், மரணம் எல்லாமே தோத்து போச்சு. Okay, bye. I'm going to US. Sir, thank you. Thank you டாக்டர். No. அபி யாரையும் கும்பிடக்கூடாது. அபியை தான் மத்தவங்க கும்பிடணும். Okay, bye. மூணு நாளா என் கூட பேசாம, என்னை பார்க்காம ரொம்ப கஷ்டப்பட்டியா அபி? இல்லையா? இல்ல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் சஞ்சீவ். நான் கூட 100 வருஷம் வாழணும், அது ஒண்ணு போதும்.